ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹசார்ட் லேம்ப் ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி எப்படின்றத அந்த வீடியோவில் போட போகிறேன். இது சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60-70 தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். நார்மலாக எல்லா ஆட்டோ ஸ்டோர்ஸ்லையுமே சுவிட்செல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நான் அந்த சுவிட்சில் இருந்து வயரை கனெக்ட் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ளே உள்ள மேலே வழியாக கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே கொண்டு வந்து நான் அந்த பேக் சீட் வழியாக வச்சுருக்கேன். வெயிட் பண்ணுங்கள், நான் சீட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்விட்ச் வந்து எல்லா ஆட்டோ ஸ்டோர்லேயும், அதாவது பைக் ஸ்பேர் பார்ட்ஸ் வைக்கிற கடையிலையும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். நான் உங்களுக்கு லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களே கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். இப்போ நான் வந்து ஸ்விட்சில் இருந்து கொண்டு வந்த வயர் இந்த இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து நான் அங்கே ஸ்விட்சில் இருந்து உங்களுக்கு ஃபுல்லாத்தையும் வந்து எடுத்தோன்னா உங்களுக்கு லே பண்ணுறதுக்கு தான் இருக்குன்னு தான் நான் அப்படியே காமிக்கிறேன். இந்த 2 வயர் வருது பார்த்தீங்களா, 2 வயர் சேர்ந்தது தான் இந்த சுவிட்சிலேருந்து வர்ற வயரு. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருக்குது பாருங்கள், இந்த வயர் தான். இந்த வயரு அப்படியே உள்ள வழியாக டேங்க் வழியாக கொண்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்ட்ரைட்டாக இழுத்துட்டு வந்து நான் இந்த பேக் சைடு இண்டிகேட்டருடைய லைனெல்லாம் இருக்கும். எல்லா பைக்லேயுமே இந்த கலர் கோடிங்ஸ்லாம் காமன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்கியிருக்கிற சுவிட்சில் ரெட் கலர் வயர் ஒன்று இருக்குது, பிளாக் கலர் வயர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, க்ரீனில் ரெட்டை ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணி டேப் அடிச்சிருங்க. இன்சுலேஷன் டேப் ஒன்று வாங்கிக்கோங்க. 12 ரூபா 15 ரூபாக்குள்ளே தான் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வயர் எடுத்து ப்ரௌன் கலரில் வந்து நீங்கள் டேப் அடிச்சிருங்க. ப்ரௌன் கலர் லைனில் வந்து கலர் கோடிங்கில் இருக்கிற லைனில் டேப் அடிச்சிருங்க. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் டெக்னிக்காக சொன்னால் உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்குமான்னு தெரியல. அதனால் நான் நார்மலாக எல்லாருமே ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இந்த கலர் கோடிங்ஸ்லாம் காமன் தான். எல்லா பைக்ஸ்லேயுமே வந்து இண்டிகேட்டர் லைன் கலர் கோடிங் வந்து இந்த மாதிரி தான் ஃபுல்லாக மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது. எந்த இது மாறலை. அதனால் இந்த கலர் கோடிங் இப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த நான் சொன்ன மாதிரி கலர் கோடிங்கில் டேப் அடிச்சுட்டு இந்த ஸ்லீவை எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா டேப் போட்டுக்கோங்க. டேப் போட்டு நல்லா உள்ளே தள்ளிக்குங்க. ஏன்னா லைன் வந்து மழை தண்ணி ரொம்ப ஓவராக பட்டுச்சுன்னா ஏதாச்சும் ஆகும். ஸோ அதனால் உள்ள சேஃப்டியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ லைட்டை வந்து ஆன் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் லைட்டு ஹசார்ட் லேம்ப் வந்து பழைய மாடல் எதுலையுமே இருக்காது. லேட்டஸ்ட் மாடல் பைக்ஸில் ஒரு சில பைக்ஸில் தான் கொடுக்குறாங்க. பழைய மாடல் வந்து உங்களுக்கு தேவைப்படும். என்ன டூர் லாங் ட்ராவல் போனீங்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹசார்ட் லேம்ப் உங்களுக்கு தேவைப்படும். இந்த இருக்குது பார்த்தீங்களா இண்டிகேட்டரு, ரைட் சைடு தள்ளிட்டு நீங்கள் இந்த ஸ்விட்சை ஆன் பண்ணிங்கன்னா போதும், ஹசார்ட் லேம்ப் வந்து உங்களுக்கு வந்து எரிய ஆரம்பிச்சிடும். பாருங்க காட்டுறேன், அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இண்டிகேட்டர் ஆன் ஆயிடுச்சா? இப்போ நீங்கள் முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு 4 லைட்டுமே வந்து எரியும். ஃப்ரண்ட்டில் 2 லைட்டு, அதே மாதிரி பேக் சைட்லேயும் உங்களுக்கு அந்த 2 லைட்டு அப்படியே எரியும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், 2 லைட் எரியும். ஹசார்ட் லேம்ப் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். வண்டி வந்து லாங் ட்ராவல் போகிறப்ப வண்டியில் ஃபியூல் காலி ஆயிடுச்சுனாலோ இல்லை ஏதாவது பெட்ரோல் இல்லைனாலோ, சாரி 2 ஒன்று தான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வண்டி மேனுஃபேக்சரிங் அதாவது ஒரு கம்ப்ளைண்ட், அதாவது ஒரு பஞ்சரோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாலோ இல்லை ஆக்சிடென்ட்டோ அதை இண்டிகேட் பண்ணுற வகையில் நம்ம மித்த ரைடர்ஸ்க்கு தெரிவிக்கணும், பின்னாடி வர்றவங்களுக்கு தெரிவிக்கணுன்றது தான் இந்த ஹசார்ட் லேம்ப்பு. இந்த ஹசார்ட் லேம்ப் நம்ம போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே தெரிஞ்சுப்பாங்க வண்டியில் ஏதாச்சும் ஒன்று பிரச்சனையாக இருக்கும், இல்லை ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒன்று ஆயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிப்பாட்டி உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வருவாங்க. ஸோ இது பழைய மாடல் பைக்ஸில் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த லேம்பை ஹசார்ட் லேம்பை நீங்கள் ஆஃப் பண்ணணுன்னா நார்மலாக இந்த சுவிட்சை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் இண்டிகேட்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த லேம்பை எப்போ ஆன் பண்ணணுமோ அப்போ ஸ்விட்சை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு இண்டிகேட்டர் ரைட் சைடு போட்டிங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். வேணான்றப்போ ஆஃப் பண்ணி நார்மல் இண்டிகேட்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்.